கத்தோலிக்கத்தில் இந்து வழிபாடா உண்மையா தெரிய விரும்புகிறீர்களா? இப்போதே வளன் விளாக்ஸ் பார்க்கவும். நம்ம வேளாங்கண்ணி மாதா அப்படின்னு சொன்னாலும் அன்னைக்கு மாலைகள் பல கொடுக்கறது, தேங்காய் காணிக்கையாக கொடுக்கறது, ஆள் உயர மெழுகுத்திரி காணிக்கையாக கொடுக்கறது, இதை போல பல நேர்த்தி கடன்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேர்த்தி கடன்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இது இந்துக்கள் வழிபாட்டு முறையா இருக்குதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நமக்கு சந்தேகம் வரும். இந்த காணிக்கை கொடுக்கறது அப்படின்றது நம்மளுடைய வழக்கமாகவும் நமது வாழ்வியல் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்குது. கடவுளுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்றது நினைவூட்டக்கூடியதாக இருக்குது. அதனால இந்த காணிக்கை கொடுக்கிறது அப்படின்றது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது. இது நாம் கொடுக்கக்கூடிய இந்த தேங்காய், மெழுகுத்திரிகள், மேலும் மலர்கள், மலர் மாலை கொடுக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய பொருட்கள், நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். அதனால நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம கடவுளுக்கு நன்றியாக நம்ம கொடுக்குறோம். இதுல எந்த வித தவறும் கிடையாது. பாத யாத்திரைகளா இருக்கலாம், தேர் திருவிழாக்களா இருக்கலாம், இதை போன்ற நிகழ்வுகளில் நம்ம பங்கேற்கும் பொழுது நமது வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழணும். அப்ப நான் மாலை போடும்போது ஒரு புனிதனாக இருப்பேன், மாலை கலந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல குடிமகனாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லாம நம்மளுடைய மனமாற்றம் தான் கடவுளுக்கு நாம செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய காணிக்கை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கீழே இருக்கக்கூடிய ப்ளே பட்டன் அழுத்தி வீடியோவை முழுசா பாருங்க. வளன் விளாக்ஸ், இறை ஒளியை தேடி.